கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபல சீர்திருத்த சபையின் ஸ்தாபகர்களில் ஒருவராகிய ஜான் வெஸ்லி அவர்கள் சிறந்த பிரசங்கியார். நல்ல பாடல் எழுதும் திறமை உடையவர். அவரும் அவருடைய சகோதரர்களும் இசையையும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவருக்கு அவர் நடத்தும் கூட்டங்களுக்கு செல்வதற்கு ஆசையுண்டு. எதற்காக என்றால் அவர் பாடுகிற பாடல்கள், அவர்களுடைய இசைக்குழுவினர் பாடுகிற பாடல்கள், இதையெல்லாம் அவர் மிகவும் ரசித்து கேட்பார். ஆனால் ஜான் வெஸ்லியின் பிரசங்கம் மட்டும் அவருக்கு பிடிக்காது. ஏனென்றால் அவர் கண்டித்து உணர்த்துவார், தவறானவைகளை சுட்டி காட்டுவார். இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. எனவே அவர் தன் குடும்பத்தோடு ஜான் வெஸ்லி அவர்களுடைய கூட்டத்துக்கு போவார். எல்லாரும் பாடல்களையும் பிரசங்கத்தையும் கேட்கும் போது இவர் பிரசங்கம் வரும்போது தன்னுடைய காதுகளை அடைத்துக் கொள்வார். 2 கைகளாலும் காதுகளை அடைத்துக் கொண்டால் அவர் என்ன பேசுகிறார் என்று தெரியாதல்லவா. ஒரு சமயத்தில் அவர் 2 காதுகளையும் அடைத்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கும் போது ஒரு ஈ அவருடைய மூக்கிற்குள் புகுந்து விட்டது. எனவே தலையை உதறி கைகளால் அதை பிடித்து தூக்கி போட்டார். அப்பொழுது காதில் இருந்து கையை இழுத்து விட்டதனால அவருக்கு ஜான் வெஸ்லியின் பிரசங்கம் கேட்டது. அந்த பிரசங்கத்திலே அவர் சொல்லிக் கொண்டிருந்த வசனம், காதுள்ளவன் கேட்க கடவன். ஆம், தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் அநேக சத்தியங்களை சொல்லும் போது காதுள்ளவர்கள் கவனமாக கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியாவிட்டால் உங்கள் மேல் குற்றம் சுமரும் என்று அர்த்தத்திலே தேவகுமாரன் பிரசங்கித்தார். இந்த வார்த்தையை கேட்டவுடனே அந்த மனுஷனுக்கு அதிர்ச்சியாகி போய்விட்டது. இவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கக்கூடாது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் போது, காது இருந்தால் கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறாரே, அது என்ன என்று கேட்டார். அவருடைய பிரசங்கத்திலே அநேக காரியங்களை சொல்லி மனம் திரும்பும்படிக்கு திடசாட்சியாய் கடிந்து கொண்டு போதித்ததனால இவர் தன்னை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி புதிய சிருஷ்டியானார். நாம் கர்த்தருடைய வார்த்தைகள் காதுகளிலே தொனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது கிரியை செய்யும், அது வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வசனம் வெறுமையாய் அவரிடத்திலே திரும்பாமல் அவர் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். எரேமியா 23:29 என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். மீகா 2:7 செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. யோவான் 6:63 நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆம், ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வசனங்கள் அவை நன்மை செய்யும். அவை இருதயத்திலே கொழுந்து விட்டு எரிந்து நாம் நடக்க வேண்டிய பாதையை நமக்கு காட்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனித்து கேட்டு ஏற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.